ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா காமனாக ஒரே ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க. என்னோடய குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, வெயிட் இன்க்ரீஸே ஆக மாட்டேங்குது, எலும்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, கொழன்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பிரண்டை துவையல் வந்துட்டு வாரத்தில் 2-3 டைம் செஞ்சு கொடுங்க. 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு தாராளமாக செஞ்சு கொடுங்க. இது சாப்பிட்றதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை கொடுக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு பசியை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும், ஜீரண சக்தி இன்க்ரீஸ் பண்ணும். இது சாப்பிட்றதுனால குழந்தைங்க உங்களை தேடி கிச்சனுக்கே ஓடி வந்துடுவாங்க, எனக்கு பசிக்குது ஏதாவது ஃபுட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால எலும்பு வளர்ச்சிக்கு நல்லது, பல் வளர்ச்சி ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு சரி பெரியவங்களுக்கும் சரி எலும்புலையோ ஏதோ ப்ராப்ளம் இருந்தாலும், எலும்பு முறிவு இருந்தாலும் இது இயற்கையான முறையில் சரி பண்ணிவிடும். குழந்தைங்களோட உடம்பை நல்ல பாகுபலி மாதிரி ஸ்ட்ராங் பண்ணும். குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. சுவாச கோளாறு இருந்தாலும் இயற்கையாக சரி பண்ணிவிடும். பிரெயின் டெவலப்மெண்ட்லேருந்து ஹார்ட் ப்ராப்ளம் சரி பண்ணும், சுவாசத்தையும் சரி பண்ணும், ஜீரண சக்தியும் சரி பண்ணும், எலும்புக்கும் ரொம்ப நல்லது. அப்படியாப்பட்ட விஷயத்தை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்காமல் இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் வந்துட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், வெந்தயம், கொஞ்சமாக வந்து மல்லி ஆட் பண்ணியாச்சு. இதெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தையோட சத்தம் கேட்குது. இப்போ பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லாம் வந்து சேர்ந்து குளித்தாங்க. குளித்து முடிச்சுட்டு டவலோடு வெளியே எஸ்கேப் ஆயாச்சு. அங்கே வந்து பாட்டி தேடிட்டுருப்பாங்க. இது எல்லாத்தையும் நல்லா தங்க நிறத்தில் வந்து நம்ம வறுத்துக்கலாம். டெலிவரி ஆன உமனும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டல்லாக இருப்பாங்க, அவங்களோட போன்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு இல்லாமல் நாம்ளும் வந்து சாப்பிடணும், வயசானவங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்றது இது வந்து ரொம்பவே நல்லது. வந்து கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம், ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் மல்லி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகப்படுத்தும். இந்த பிரண்டை பார்த்திங்கன்னா நான் வந்து பிஞ்சாக அந்த நுனியில் இருக்கும் பார்த்திங்கன்னா அது மட்டும் நான் எடுத்திருக்கேன். இது எப்படி வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த பீன்ஸு, கொத்தவரங்காய்லாம் இப்படி நம்ம கையாலே உடச்சி நார் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த பிரண்டை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நமக்கு வந்து ஏதாவது மூலிகை மாதிரி இருக்கும்லாம் நினைக்க வேண்டாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி வந்து நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க, வணக்கிக்கோங்க. இது வந்து களிக்கு, சூடான சாப்பாட்டுக்கு, தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காம்பினேஷன் கொடுக்கும். நல்ல குட்டீஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம ஒடிச்சு வச்சுருக்க பிரண்டையை வந்து சேர்த்திக்கலாம். இது வந்து கொஞ்சமாக வந்து வணக்கிக்கோங்க போதும். அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு சட்னி அரைச்சிக்கலாம், அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போதும். பட் இதில் இருக்க நன்மைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தி. இப்போ வந்து அம்மா தோசை ஊற்றிட்டுருக்காங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நான் மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸு. நான் இல்லைனாலும் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி கூப்பிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிடாமல் இந்த இடத்த விட்டு நகர மாட்டாங்க. பழைய காய்கறிகள், அதுக்கப்புறம் வந்து நம்ம நறுக்கி வச்ச காய்கறிகள் இதெல்லாம் கொடுத்தா நல்லா சாப்பிட்டுப்பாங்க. வாழைப்பழத்தோல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெகுலராக நான் கலெக்ட் பண்ணி வச்சுடுவேன், மேடம் வந்தோடனே கொடுக்கறதுக்காக. இவங்க என்னோடய ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். இந்த பிரண்டை சட்னி சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாகும், கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் சரியாகும், மோஷன் ப்ராப்ளம்ங்கிறதே வராது. அவ்வளோதான், சூடாக வெங்காய தோசை ரெடி ஆகிடுச்சு, பிரண்டை சட்னி ரெடி ஆகிடுச்சு. குட்டீஸ்க்கு வந்துட்டு கூப்பிட்டு விட்டு ஊட்டி விடுறதோடு இருக்குது.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். எல்லா பேபிஸ் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.